ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது ஐப்பசி மாதம், இந்த 2025 ஐப்பசி மாதம் பிறக்கப் போகிறது. 12 ராசிக்காரர்கள், அதாவது மேஷம் முதல் மீனம் வரையிலான இந்த 12 ராசிக்காரர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஐயா, போன மாதம்தான் என்னை போட்டு தலைகளாக புரட்டி எடுத்துருச்சு, அதாவது புரட்டாசி என்னை புரட்டி எடுத்து விட்டது, இந்த ஐப்பசியாவது என்னை தூக்கி கொஞ்சம் சற்று நிமிர்த்துமா, ஏதாவது ஒரு நல்ல பலன்கள் நடக்குமா? பெருசாலாம் நான் அப்படிலாம் ஆசைப்படலைங்க. நான் ஒன்றும் அப்படி கோடீஸ்வரன் ஆகணும், ஆயிரக்கணக்கான கோடிகளை சம்பாதிக்கணும், அப்படி சம்பாதிக்கணும், இப்படி சம்பாதிக்கணும், அப்படிப்பட்ட காரில் போகணும், இப்படிப்பட்ட பங்களாவில் இருக்கணும்லாம் நான் எதிர்பார்க்கலைங்க. நான் எதிர்பார்ப்பதெல்லாம் ஒரு கௌரவமான, சந்தோஷமுள்ள, நிம்மதியான ஒரு கணவன், மனைவி, குழந்தைகள் அப்படின்னு ஒரு குடும்பம், ஓரளவிற்கு நல்ல விதமான அமைப்புகளை மட்டும்தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். பேராசையெல்லாம் படலைங்க. எப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் உள்ள எங்களுக்காவது இது நல்லா இருக்குமான்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இப்போது நிறைய பேருக்கு இருக்கும். அதுவும் ரெட்ரோ ஆன்மீகம் சேனல் நேயர்கள் எல்லாருமே ஆன்மீகத்தில் ரொம்ப பெரிய ஈடுபாடு உள்ளவங்களாக வேறு இருப்பீங்க. அந்த கோயிலுக்கு போகலாமா, இந்த கோயிலுக்கு போகலாமான்ட்டு. உண்மையிலேயே ஜோதிடம் இந்த ஆன்மீகத்தை பற்றி சொல்வது என்ன? நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் இறையை வணங்கினால் மட்டுமே போதுமானது. எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் எல்லா இடத்துலையும் இருக்கிறது ஒரே மூலவன் தானே. அரண் என்று சொன்னால் என்ன, அரி என்று சொன்னால் என்ன, எல்லாம் ஒருவரே என்கின்ற தத்துவத்தை உள்ள நம்முடைய அதி உன்னத உலகின் மேலான இந்த இந்து மதத்தில் இறைவனை கும்பிட்டால் மட்டுமே அது நிறைவான ஒரு பரிகாரமாக இருக்கும். ஐப்பசி மாதத்தில் முக்கிய நிகழ்வுகள் என்னவாக இருக்கும்? சூரியன், நம்முடைய ஆத்ம காரகன் என்று சொல்லப்படக்கூடிய இந்த சகல உலகத்தையும் கிரகங்களையும் நிர்வகிக்கக்கூடிய இந்த சூரியன் நீச்சம் என்கின்ற ஒரு பலவீனமான நிலைமையில் ஐப்பசி மாதத்தில் மாறுறாரு. மாதம் மாறக்கூடிய கிரகம் இந்த சூரியன் தான். சூரியன் நீச்சமாவதும் இன்னொன்று ஒரு மிக முக்கியமான ஒன்று, அதிசாரம் என்கின்ற அமைப்பில் ஐப்பசி மாத ஆரம்பத்திலேயே முதல் வாரத்திலேயே குரு பகவான் உச்சமாகிறதும் இந்த இடத்துல ஒரு சிறப்பான நிகழ்வுகள். இதை வச்சு தான் ஐப்பசி மாதம் சாதகமற்ற பலன்கள் 12 ராசிக்காரர்களுக்கும் நடக்கும். இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன விதமான பலன்கள் நடக்கும் என்பதை தனித்தனியாக பார்க்கலாம். கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள், ஏற்றங்கள், கனவுகள் பலித்தல், நனவுகள், சந்தோஷம் இருக்கிறது, நிம்மதியாக இருக்கிறது, எல்லா விதத்திலையும் எப்படியே அடுக்கிக்கிட்டே போகலாம். இது வரைக்கும் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒரு 50 நாட்களுக்கு தற்காலிகமாக உங்களுடைய ராசியிலேயே உச்சத்தை அடைய போகிறார். ராசி புனிதத்தை அடைய போகின்ற ஒரு தன்மை மிகப்பெரிய யோக பலன். அதோடு மட்டுமா, ராஜயோகாதிபதியாகிய செவ்வாய் கூட அப்படியே ஒரு 15 நாட்களுக்கு குருவின் பார்வையில் இருக்கிறாரு. அவரும் 5ஆம் இடத்துல போய் ஆட்சி என்கின்ற ஒரு நல்ல நிலைமை அடைகிறாரு. அதாவது பருத்தி புடவையாக காய்ச்சதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் இப்போதைக்கு கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு நடக்க போகுது. ஐயா, என்னங்க ஐயா, நீங்கள் அஷ்டமச்சனியிலிருந்து எங்களை போட்டு புளிஞ்சு எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, கிரகங்கள்லாம் வாய் விட்டு அலலை, அதை தவிர வேறு எல்லாத்தையும் செஞ்சாச்சு அப்படின்ட்டு அட்டமத்து சனியினால் பாதிப்புகளை கொண்டிருக்கக்கூடிய, குறிப்பாக இன்னும் சில தீர்வுகள் எட்டாத ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் எல்லாருக்குமே பெரிய அளவில் முன்னேற்றத்தை, மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க எப்போவுமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. வாழ்க்கை என்பது ஒரு வட்டம். மேலிருப்பது கீழே போகும், கீழிருப்பது மேலே ஏறும். ஆக இந்த அமைப்பில் இப்போது கஷ்டத்தை கடந்த 3 வருடங்களாக சொல்லனா துயரம்னு ஒரு டயலாக்லாம் பேசுவாங்க பாருங்கள், வெளியில் கூட சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டம்ப்பா. அந்த மாதிரி கஷ்டம் கடகராசிக்காரர்களுக்கு இருந்தது என்பது உண்மை. புனர்பூச நட்சத்திரமாகட்டும், பூசமாகட்டும், ஆயில்யமாகட்டும், கடுமையான மன அழுத்தத்தில் இருந்தீங்க இல்லையா, அது எல்லாத்துலேயும் இப்போ அப்படியே நிம்மதியாக வெளியே போய் இன்னும் ஒரு 3 வருஷம் நல்லா இருக்கிறதுக்கான அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய யோக மாதமாக ஐப்பசி மாதம் அமைஞ்சிருக்கு. 7ஆம் இடத்தை உச்சகுரு பார்க்க போகிறார். என்ன நடக்க போகிறது? ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உறவு, ஏற்கனவே கசந்து போன உறவு, ஒரு அளவுக்கு பிரிஞ்சிருந்தவங்க எல்லாம் ஒன்று சேர போகிறீங்க. காதலன் காதலி உறவுகள் மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்க போகின்றன. அஷ்டமச்சனியில் பிரேக்கப் ஆனது திரும்ப வரவே வராது. அஷ்டமச்சனியில் போனது தான். இந்த ஒரு படத்தில் அப்படியே இந்த மேலே இங்கேயே எஸ்கலேட்டர்னு சொல்லுவாங்களே, கீழே ஒருத்தர் ஏற மேல் ஒருத்தர் இறங்கன்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துட்டு போக வேண்டியது தான் இந்த அஷ்டமச்சனியுடைய பிரிவுகள். அஷ்டமச்சனியில் இழந்தது திரும்ப வராது. ஆனால் அதைவிட மேம்பட்ட ஒன்று புதிதாக கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போது கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு இருக்குது. இதை எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. இழந்த பணத்தை திரும்ப பெறுவீங்க, இழந்த உறவை திரும்ப பெறுவீங்க. உயிராக எதையும் எடுக்க முடியாது, உறவாக எதையும் எடுத்துக்கூடக்கூடிய, உணர்வாக எதையும் திரும்ப பெறக்கூடிய அருமையான அமைப்பு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, உயிரிழந்த நெருக்கமான உறவுகளை நம்ம திரும்ப கொண்டு வர முடியாது, அது பகவானுடைய செயல். ஆனால் நம்மை விட்டு பிரிந்தவர்கள் திரும்ப மறுபடியும் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு. காதலை தவிர்த்து உறவுகள், நட்புகள் மீண்டும் பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை, வாழ்க்கை சந்தோஷமாக போகக்கூடிய தன்மை. கடகத்தினருக்கு வேலை தொழில் அமைப்புகளில் முன்னேற்றம். இப்போது இருக்கக்கூடிய பணம் சம்பாதிக்க முடியாத நிலைமையிலிருந்து நல்ல மாற்றம்.
குழந்தைகளால் இதுவரைக்கும் இருந்து வந்த மனக்கஷ்டம், வெளிநாடு வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு 3 வருஷமாக கடுமையான பிரச்சனைகளை சந்தித்தவங்களுக்கு அதிலிருந்து நிவர்த்தி, தொழில் நல்லா இருக்கிறது, பிஆர் கிடைக்கிறது, கிரீன் கார்டு கிடைக்கிறது, எல்லாம் இந்த 2 வருஷத்தில் கிடைக்கக்கூடிய அனைத்து ஆரம்பங்களும் நடக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது இந்த ஐப்பசி மாதம். சிம்மராசிக்காரர்களுக்கு பொதுவாக ஐப்பசி மாதம் முழுக்க சூரியன் கொஞ்சம் டல் அடிக்கிற நிலைமையில் இருப்பார். ஐப்பசி மாதம்னாலே சூரியன் நீச்சம் என்கின்ற நிலைமை தான். ஆனாலும் சூரியன் நீச்சமானாலும் மற்ற கிரகங்கள் வலிமையாகவே இருக்கின்றன என்பது தான் உண்மை. ராஜயோகாதிபதியாகிய செவ்வாய் இப்போது உச்சகுருவின் பார்வையில் மாதத்தின் பெரும்பகுதி நாட்கள் இருப்பது, குருவே உச்சமாகி 12ஆம் இடத்துல வந்திருக்கிறது என்பது பயணங்களின் மூலமாக நன்மைகள், வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற அமைப்புகளின் மூலமாக நன்மைகள், அந்நிய இன மத மொழி பேசுகின்றவர்களின் மூலமாக, இந்த மாதிரியான நண்பர்களின் மூலமாக மிகப்பெரிய முன்னேற்றங்கள் மாற்றங்கள் நடக்கக்கூடிய தன்மையை ஐப்பசி மாதம் கண்டிப்பாக காட்டுதுங்க. ஐப்பசி மாதத்தில் பெரிய சோகம்லாம் கண்டிப்பாக இல்லைங்க. ஏன்னா அட்டமத்து சனி உங்களுக்கு நடந்து கொண்டு இருந்தாலும் கூட இரட்டை நிலைமையாக இப்போது நல்ல பலன்கள் நடக்கும். அட்டமத்து சனி வேதையாகி 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவின் காரணத்தினால் கோச்சார வேதை என்கின்ற அமைப்பில் இன்னும் 1 வருட காலத்திற்கு உங்களுக்கு அட்டமத்து சனி கெடுபலன்களை, சாதகமற்ற தன்மைகளை கண்டிப்பாக தரவே தராது. இப்போ பாருங்கள், அந்த சனியை போய் உச்சகுரு பார்க்க போகிறார். உச்சகுரு பார்ப்பது என்பது சனியை சுபத்துவப்படுத்தக்கூடிய அமைப்பு. ஆகவே 8இல் சனி இருப்பதால் அப்படி ஆகிடுமோ இப்படி ஆகிடுமோன்னு எந்த விதமான கவலைகளையும் நீங்கள் பட்டுக்கொள்ள தேவையில்லை. அதே நேரத்தில் அகலக்கால் வைக்க வேண்டாம். கிரகங்கள் என்னதான் ஒரு நல்ல அமைப்பில் இருந்தாலும் அட்டமத்து சனி என்பது தான் மிகப்பெரிய நெகட்டிவான ஒரு பீரியடு. கோச்சார காலத்திலே கடுமையான காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7.5 சனி கூட கிடையாது. அட்டமத்து சனி வரும்போது தான். கோச்சார காலத்திலே அட்டமத்து சனி வரும்போது அரசனையும் ஆண்டியாக்கி விடும்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் அட்டமத்து சனிக்கு மட்டுமே உண்டு. ஆனால் இப்போது பரம்பொருள் இறைவன் உங்களை கருணை கண் கொண்டு பார்க்கிறான் என்பதற்கு ஆதாரமாக சிம்மராசிக்காரர்களுக்கு கோச்சார வேதை இருக்கிறதுனால பெரிய கெடுதல்கள் இருக்காதுங்க. தைரியம், தன்னம்பிக்கை வரக்கூடிய அமைப்பு உண்டு. அடிக்கடி பயணங்கள் ஐப்பசி மாதம் முழுவதுமே இருக்கும். வடக்கு திசை நோக்கிய பயணம், வெளிநாடுகளில் அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பின்படி, சில பேருக்கு சிங்கப்பூர் மலேசியானா இருக்கலாம், சில பேருக்கு ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்க நாடுகள், இந்த மாதிரியான அடிக்கடி பயணங்கள் போவதன் மூலமாக நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. குறிப்பாக ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இப்போ கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு கதவு அடைத்தால் இன்னொரு கதவு திறக்கும் என்பதன் காரணம் அமைப்பாக ஒரு இடத்துல ஆர்டர் கிடைக்கலன்னா இன்னொரு இடத்துல ஆர்டர் கிடைக்கக்கூடிய தன்மைகள்லாம் உண்டு. சிம்மராசிக்காரங்க பெருசாக பயப்படாதீங்க. 4ஆம் இடத்துல செவ்வாய் குருவின் பார்வையில் இருப்பதனால தாய் மீது இது வரைக்குமே தாயார்னால அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அம்மாவுக்கு பிரச்சனை, அப்படி இப்படி இருக்குது, அம்மாவோடு சேர்ந்து இருக்க முடியல, அம்மா ஒன்று சொல்கிறாங்க நான் ஒன்று சொல்கிறேன், அவங்களும் என்னை கேட்க மாட்டேன்றாங்க, நானும் அவங்க சொல்ல கேட்க முடியாத சூழல்கள் இருக்கின்ற மாதிரியான தாய் மீதான கருத்து வேறுபாடு, தாயின் மீது கொண்டிருக்கின்ற அக்கறையின் காரணமாக அவரை போய் பார்க்க முடியாத சூழ்நிலை எல்லாமே இனிமேல் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தீரப்போகுது. சிம்மராசிக்காரர்களுக்கு குடும்பம் ஒன்றாக போகிறது. குடும்ப அமைப்புகளில் பிரிவினைகள் கண்டிப்பாக இருக்காது. என்ன ஒன்று, பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. யார்கிட்டையும் போய் ஜாமீன் கையெழுத்து போட்டுறாதீங்க, யாருக்கும் போய் கடனை கொடுத்துடாதீங்க. இதை தவிர்த்து வேறு கெடுதல்கள் எதுவும் இல்லாத நல்ல மாதம் இந்த ஐப்பசி மாதம். கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய நன்மைகள் இருக்க போகுது இந்த மாதத்தில் இருந்து. ஏன்னா 6ஆம் இடத்துல ராகு, 11ஆம் இடத்துல குரு. கொடுத்து வைத்தவர்கள் கன்னிராசிக்காரர்கள்னு தெளிவாகவே சொல்லுவேன். பெரிய கவலைகள்லாம் கிடையாது. இன்னொன்று, 3ஆம் இடத்துல போயிட்டு 3ஆம் அதிபதியுடைய ராசிநாதன் அமர்ந்தாலும் கூட உச்சகுருவின் பார்வையில் அவர் வந்துடுறாரு. ராசியில் 15 நாட்களுக்கு நீச்சமான சுக்கிரன் இருப்பதும் ஒரு வகையில் யோகம். எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரு 5 கிரகமாவது கன்னிராசிக்காரர்களுக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. இதை விட வேற என்னங்க வேணும்? மொத்தம் இருக்கிறது 9. இந்த 9ல் 5 பேர் நல்லா இருக்கிறான், 4 பேர் மட்டும் கொஞ்சம் முடங்கி போய் கிடக்கிறான்னா அதை வச்சே நம்ம சமாளிச்சுக்கிட்டு வந்துடலாமே. நவ கிரகங்களில் 3 கிரகங்கள் 35 மார்க் கொடுக்கக்கூடிய அளவில் 3 கிரகங்கள் நன்றாக இருந்தாலே அந்த ராசிக்காரர்கள் மிகப்பெரிய அளவில் நன்றாக இருப்பீர்கள். இப்போது 5க்கும் மேற்பட்ட கிரகங்கள் உங்களுக்கு வலுவாக இருக்கின்ற காரணத்தால் ஐப்பசி மாதம் தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல மாதம். விரயங்கள்லாம் வேற நிற்கும். விரையாதிபதி போய் இப்போ 2ஆம் இடத்துல போய் நீச்சனாகிறார். செலவுகளை குறிக்கக்கூடிய அமைப்புகள் நீச்சம். செலவே இல்லைன்னா வருமானத்தை கொண்டு எங்கேயாவது இடத்துல கொடுத்து தானே அங்கே ஆகணும், அல்லது நம்மளே பாக்கெட்டில் வச்சுருக்கணும், பேங்க்கில் போடணும், ஏதாவது ஒரு வகையில் சேர்த்து வைக்கணும் இல்லையா? 10,000 ரூபா சம்பளம் வாங்குறீங்க, 9,000 ரூபா செலவாச்சுன்னா 1000 ரூபா மிச்சம் முடிக்க முடியும். 10,000 ரூபா சம்பளம் வாங்கி 9,000 ரூபாயை மிச்சம் பிடிச்சி 1000 ரூபா தான் செலவாச்சுன்னா அது ஒரு நல்ல மாதம் தானேங்க. அது இந்த மாதிரியான ஐப்பசி மாதத்தில் இந்த அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாங்க. பெரிய அளவில் சோதனைகள் இருக்காது. உச்சகுருவின் பார்வையில் 3ஆம் இடத்தில் ராசிநாதன் இருக்க போகிறதுனால முயற்சிகள் பலிக்கும். தம்பி தங்கைகளால் இதுவரைக்கும் இருந்து வந்த மனக்கஷ்டங்கள் கண்டிப்பாக விலகும். வாய்ப்பு கிடைக்காதவர்கள் அல்லது வாய்ப்பு கிடைத்து தவற விட்டவர்கள், இந்த 2 பலன் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு நடக்கும். எழுதி வச்சுக்கோங்க.
ஏற்கனவே நல்ல சான்ஸ் வந்தது. ஒரு எழுதுறதுக்கு நல்ல சான்ஸு, நடிக்கிறதுக்கு நல்ல சான்ஸு, கலைத்துறையில் நல்ல சான்ஸு, சோஷியல் மீடியாவில் நல்ல சான்ஸு, ஃபேமஸ் ஆகிறதுக்கு நல்ல சான்ஸு. இவரை நம்பலாமா வேணாமான்றதில் கொஞ்சம் கோட்டை விட்டுட்டேன், அல்லது அந்த சான்ஸை வந்து சின்ன பிள்ளைத்தனமாக அப்படியே விட்டுட்டேன், எனக்கு புத்தி கெட்டு போச்சு என்கின்ற மாதிரியாக ஒரு வாய்ப்பை தவற விட்டு இந்த வாய்ப்பை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். காதலில் எடுத்துக்கலாம், தொழிலில் எடுத்துக்கலாம், வேலையில் எடுத்துக்கலாம், புகழில் எடுத்துக்கலாம். ஒரு வாய்ப்பு வந்தது, அந்த வாய்ப்பை நான் தவற விட்டுட்டேன். இந்த மறுபடியும் அந்த வாய்ப்பு வருமான வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஐப்பசி மாதம் மீண்டும் அந்த நல்ல வாய்ப்பு கிடைத்து அந்த வாய்ப்பை அப்படியே தவற விடாமல் பாதுகாத்து கொள்ளக்கூடிய, அதன் மூலமாக முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அற்புதமான நல்ல மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக அமையுங்க. ஆண் பெண் இருபாலருக்குமே மிகப்பெரிய யோகங்கள் நடக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. சட்டப்பூர்வமான போராட்டங்கள் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. காவல்துறை, சட்டத்துறை இந்த மாதிரியான விஷயங்களில் எம்எல்ஏ கேஸ் இருக்குது, ஒரு செக் ரிட்டன் கேஸ் இருக்குது, அல்லது கிரெடிட் கார்டு ஒரு மாதிரி வாங்கினேன் கட்ட முடியல, மாத தவணைகளில் போய்கிட்டு இருக்கு, அதுக்காக வந்து ஒரே பெரிய தொல்லைகளை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இவங்க எல்லாருக்கும் ஒரு நிம்மதிகள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. நட்பு உறவு போன்றவைகள் கை கொடுக்கக்கூடிய தன்மைகள் இப்போது நிச்சயமாக இருக்கும். 60 வயதுக்கு மேற்பட்ட அனைத்து கன்னிராசிக்காரர்களுக்கும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கக்கூடிய நிறைவான நல்ல மாதங்க இந்த மாதம்.